தியாகச்செம்மல் தலைவர் அவர்களையும் மற்றும் ஏனைய மாநில பொறுப்பாளர்கள் அனைவரையும் அலைக்கடலென மாங்கனி நகரத்தில் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு நம்ம மதுவை ஒழிக்கிறதுக்கு போராடுற முழுமையான போராட்டங்களும் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள் எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்களோ நினைச்சு ஒரு திருக்குறள் எழுதினார். அதாவது கல்லுண்ணா பொழுதில் கலித்தானை காணுங்கள் உள்ளான்கள் உண்டதன் சோர்வு. அதாவது குடிக்காத சமயத்துல ஒரு கடைக்கு மது கடைக்கு போயிட்டு இருக்கான், ஒரு நிரந்தரமா குடிச்சிட்டு இருக்க ஒரு குடிகாரன் நடந்து போயிட்டு இருக்கும் போது குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறவனை பார்க்கும் போது நினைப்பானா, என்னடா இப்படி கிடக்குறானே, இதை குடிச்சிட்டு நம்மளும் இப்படிதான் கிடப்போமா அப்படின்னு நினைக்காம கூட குடிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. எப்படி வள்ளுவர் அதெல்லாம் முன்னாடியே நினைச்சாரோ அதே மாதிரி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் 50 வருஷம் 100 வருஷத்துக்குள்ள திட்டத்தையும் கொள்கையையும் கையில வச்சிருக்கோம். இந்த திட்டம் கொள்கை எல்லாத்தையும் நம்ம சாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மதுவை மட்டும் இல்ல ஊழல் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு இளைஞர்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இன்னைக்கு 86 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. 86 லட்சம் பேர் வேலைக்கு பதிவு செஞ்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு பல திட்டங்கள் இருக்கு. தளவாட கிடங்கு நம்ம சர்வதேச இன்டர்நேஷனல் வேர் ஹவுசிங் ஹப்னு சொல்லுவாங்க. துறைமுகத்தை எல்லாம் மேம்படுத்தி நம்ம ஒரு தளவாட மையம் தமிழ்நாட்டை உலக தளவாட மையமாக்குனா பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். நம்ம நாகப்பட்டினம் தூத்துக்குடி இந்த துறைமுகத்தெல்லாம் சரி செஞ்சாலே பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த மதுவால தான் டாஸ்மாக்ல வேலை பார்க்கறவங்க தான் வேலை போயிட்டு வருத்தமே படாதீங்க. எவ்வளவோ வேலை வாய்ப்புகள் இருக்கு. எத்தனையோ வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான திட்டங்களும் கொள்கைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட இருக்கு. இன்னும் சொல்லணும்னா எங்க அன்புமணி என்ன சிங்கப்பூரை எப்படி லீக்வானி உருவாக்குனாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டை உருவாக்குற லீக்வானி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்க ஒரு லீக்வானியை தயவு செஞ்சு பயன்படுத்திங்க. மக்களே, நீங்க தயவு செஞ்சு சிந்தனை பண்ணி எல்லாரும் மாம்பழ சின்னத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் ஆதரவு செஞ்சு நாளைய தினம் அதை அடுத்த ஆட்சி அப்படிங்கறது பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆட்சியா தான் இருக்கணும். அது நிரந்தரமா இருக்கணும். நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா வேற எந்த கட்சிக்கும் இடமே இல்லை, எல்லா கட்சியும் அழிஞ்சிடும் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இன்னும் நிறைய பேசலாம், நேரமின்மை காரணமாக உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிக்கு வேறாக இருந்த திண்டுக்கல்ல மருத்துவக் கல்லூரி படிக்கிற ஒரு மாணவி பிரியங்காங்கிற பொண்ணு தனி ஒரு பொண்ணா போய் ஒரு மதுபான கடையை போட்டு வந்தா. தனி ஒரு பொண்ணா போய் போட்டு வந்தா. இப்படி ஒவ்வொருத்தரையும் இந்த அரங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நினைவில் நிறுத்தி வணங்கி மகிழ்கின்றேன். இது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்க. ஐயா இந்த ஆண்டு தொடக்கத்தில் எல்லோரும் கட்சிக்காரங்க எல்லாரும் போராட்டக்காரன்னு எழுதி கொள்ளுங்கள், உங்க சட்டையில் குத்திக் கொள்ளுங்கள் என்றார். அவர் கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் சொன்னாரு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தமிழகம் முழுக்க எப்படி இருக்கு? போராட்டத்தில் கிளம்பி இருக்கிறது. தமிழக அரசு செயல்படாமல் தெர்மாக்கோல் அரசா உட்கார்ந்து இருக்கிறத தட்டி கேட்க ஒவ்வொரு பெண்ணும் இளைஞனும் இறங்கி வந்திருக்கிறாங்க. நாம தினம் ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கிறோம். சிவகாசியிலிருந்து நான் இந்த கூட்டத்திற்காக வந்திருக்கிறேன். சிவகாசியில எங்க மதுக்கடையை திறந்தாலும் உடனே பெண்கள் எனக்கு தொலைபேசி, அக்கா வந்துடுறீங்களா, மறியல் தொடங்க போறோம், கடையை உடைக்க போறோம், வாங்க கடையை மூட வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார்கள். போராட்டத்திற்கு களமிறங்கி நிற்கிறார்கள். இது மிக முக்கியமான அசைவு. ஜனங்களே, நாம இதை ரொம்ப கவனத்தோட, நண்பர்களே ரொம்ப கவனமா இந்த போராட்ட களத்தை இன்னும் உயிரோட்டமாக கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம் தமிழக அரசு என்ன நடந்துட்டு இருக்கு. யார் அமைச்சரா இருக்கிறாங்க, யாரு முதலமைச்சரா இருக்கிறாங்க, எதுவுமே நமக்கு தெரியல. எதை யார்கிட்ட கேட்கன்னு தெரியல. மதுபான கடையை மூடுவோம்னு சொன்னா ஆரை என்ன சொன்னாரு, கலெக்டர் உத்தரவு போட்டார். இன்னைக்கு கேக்குறேன், ஏங்க இன்னும் 3 கடை மூடாம வச்சிருக்கீங்க அப்படின்னு. இன்னும் எங்களுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நகல் வரலன்னு பதில் சொல்றாங்க. எப்படி செயல்படாத அரசாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களை கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எல்லோரும் களமிறங்க வேண்டும். இந்த வெற்றி நமக்கு எதை தந்திருக்கு? உற்சாகத்தை தந்திருக்கிறது. இந்த வெற்றி
இந்த உச்சநீதிமன்ற வெற்றி நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்திருக்கிறது. அனைவரும் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் மக்களுக்கான தொண்டாற்ற களமிறங்க வேண்டும். மதுவை சாராயத்தினால சமூகம் முழுக்க கேடறியும்னு ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு புராணங்களும் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிட்டே இருந்தது. ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா பிறந்த யாதவ குலமே எதால் அழிஞ்சது தெரியுமா? எதால் அழிஞ்சது தெரியுமா? சாராயத்தினாலதான் அழிஞ்சது. மதுவின் தீமையினாலதான் மகப்பெரிய நம்ம கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டு இருந்த குலமே அந்த சாராயத்தினாலதான் அழிஞ்சது. தேவர்கள்னு சொல்லப்பட்ட இந்திர குலத்துக்கு தேவாதி தேவர்களா இருந்தவங்களும் எதால் அழிஞ்சாங்க? எப்ப அவங்க சோமபானத்தையும் சுரபானத்தையும் கையில எடுத்தாங்களோ அன்னைக்கு தான் அழிவை நோக்கி போனாங்க. இன்னைக்கு தமிழகம் முழுக்க சாராய கடைகளை பெருக விட்டு அடுத்த தலைமுறையில இல்ல குடிக்கிறது தப்பு இல்லைங்கிற மாதிரி நடப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நாம தடுத்து நிறுத்தலைனா நாம எப்பயுமே நம்ம சமுதாயத்துக்கான ஒரு முக்கியமான பங்காற்றுவதை தவற விட்டு விடுவோம். எனவே இளைஞர்களே, பெண்களே, நாங்கள் களம் இறங்குவோம். சாராய கடைகளை இனி தமிழக அரசு என்ன செய்ய முடியாது, எங்கேயும் திறக்க முடியாது. மதுவில்லா தமிழகம் வேணும். மதுவில்லா தமிழகம் நமக்கு வேணும் தானே? அதற்கு யார் வேண்டும்? பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டும். இலவச கல்வியும் மருத்துவம் வேணும் தானே? இலவச கல்வியும் மருத்துவம் வேணுமா? அதுக்கு யார் வேண்டும்? பாட்டாளி மக்கள் கட்சி வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி மாம்பழத்துக்கு புகழ்பெற்ற சேலத்தில் மாம்பழம் தனி முத்திரையை பதிவு. ஐயா அவர்கள் வந்து விட்டார்கள். நம்முடைய சென்னை வந்து விட்டார்கள். நன்றி.